ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களில் இருக்கிற முக்கியமான கேள்விகளை எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 10 பாலிட்டி கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். அந்த கேள்விகளையும் பார்க்க போகிறோம், அந்த கேள்விக்கான பதிலையும் பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக்கு தகவல் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் வீடியோ போட்டுட்ருக்கோம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜாகிரஃபி, தமிழ், இப்படி டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்பப்போ வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. எது சரியான பொருத்தம்னு கேட்குறாங்க. கீழே பாருங்கள், அவங்களே வச்சுருக்காங்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் பற்றியது, சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம் சார்ந்தது, சட்டப்பிரிவு 40 அடிப்படை உரிமை சார்ந்தது, சட்டப்பிரிவு 51A அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பொருத்தத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? விடை 1 மற்றும் 2 சரி. அதாவது சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் சார்ந்தது, சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம் சார்ந்தது. அடிப்படை உரிமை எங்கே இருக்குங்க? அடிப்படை உரிமையெல்லாம் 12 ஸ்டார்ட் ஆகி போகும். ஸோ 40 கிடையாது. அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது 51A கிடையாது. இது அடிப்படை கடமைக்கு வரும். சரி, இது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் தகவலை பார்த்துடலாமா? அதாவது 12th கொடுத்துருக்காங்க. 12th எந்த பாடம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 12th நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுநல வழக்கு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு தனிநபருடைய உரிமை மறுக்கப்பட்டால் அவர் சட்டப்பிரிவு 32 அடிப்படையாக வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். அதுவே சட்டப்பிரிவு 226 அடிப்படையாக வச்சு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதாவது பொதுநல வழக்குன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பொதுநல வழக்குக்கும் ஒன்று தான். இண்டிவிஜுவல் தனி உரிமை மறுக்கப்பட்டால் அதுக்கும் இது தான், சரிங்களா? அப்போ உச்ச நீதிமன்றம்னா 32, உயர் நீதிமன்றம்னா 226. இதை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 2வது கேள்வி. ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? 3 தொடர் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. சரி பாருங்கள். முதல் தொடர், ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. கூற்று 2, இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. கூற்று 3, இக்குழு ஒன்றிய, அதாவது ஒன்றியம்னா மத்திய அரசு, மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இந்த 3 கூற்றில் எது சரின்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும்னா 10th இருக்கும், 12th இருக்கும். விடையை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? கூற்று 2, 3 மட்டும் சரி. ஏன்னா 1968 உருவாக்கியிருக்க மாட்டாங்க. 1969 தமிழக அரசு உருவாக்கியிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக மத்திய மாநில உறவை ஆராய்வதற்காக ராஜமன்னார் குழு அமைச்சாங்க. சரி, இதை பற்றி 12th புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜமன்னார் குழு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு 1969 நீதிபதி PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைச்சது. அந்த குழு 1971ஆம் ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியது. சரி, என்னென்ன பரிந்துரை வழங்கினாங்கிறத பார்த்துக்கோங்க. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு 263 அடிப்படையாக வச்சு மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கணும். அந்த குழுவுடைய தலைவராக பிரதமர் இருக்கணும். அந்த குழுவுடைய உறுப்பினர்களாக மாநில முதல்வர்கள் இருக்கணும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு எதுக்காகன்னா, இந்த குழுக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்க வேண்டும். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருங்க. ஆனால் 2 அதிகாரம் வேணாம். ஒன்று தேசத்தின் பாதுகாப்பை கொடுக்க வேணாம், வெளியுறவு சம்பந்தமான அதிகாரத்தை கொடுக்க வேணாம். மற்ற அதிகாரங்கள் எல்லாத்தையுமே அந்த குழுக்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த குழு தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 256, 257, 339 உட்பிரிவு 2 இது எல்லாத்தையுமே நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 பட்டியல்கள் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அந்த 3 பட்டியலையும் இருக்கிற எஞ்சிய அதிகாரங்கள் எல்லா அதிகாரத்தையும் மாநில அரசுகிட்ட கொடுங்க. வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசுக்கு வழங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 356 மாநில அவசர நிலை.
அதை மத்திய அரசாங்கம் கவனமாக பயன்படுத்தணும், கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். அதாவது ஒன்றிய அரசு பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது. ஸோ அதை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிதி ஆதாரத்தை மத்திய அரசுகிட்டேருந்து மாநில அரசுக்கு அதிக அளவு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் கொஷின் கேட்டாங்கன்னா டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இப்படி தான் கேட்பாங்க. அதாவது ராஜமன்னார் குழுவுடைய பரிந்துரைகளில் சரியானது எது அல்லது பொருந்தாதது எது, அந்த மாதிரி வேணால் கேட்கல வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. எது சின்ன அமைப்புன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் எது பெரிய அமைப்புன்னு கண்டுபிடிக்கணும், வரிசைப்படுத்தணும். பாருங்கள், மாவட்ட ஊராட்சி மன்றம், கிராம ஊராட்சி, கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து 6ஆம் வகுப்புலையும் இருக்குது, 9ஆம் வகுப்புலையும் கொடுத்துருப்பாங்க, மேல் வகுப்புலையும் இருக்குது. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வரக்கூடியது கிராம சபை, அதுக்கு அடுத்த அமைப்பாக வர்றது கிராம ஊராட்சி, அதற்கு அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். இதை பற்றி 11ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்த்துடலாமா? 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் 1992 நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. குறிப்பாக ஏப்ரல் 24 அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நாம்ளே முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. இந்த சட்டம் 1993 நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 243B கூறுகிறது. ஏன்னா 243லேருந்து 243 ZG வரைக்கும் இணைச்சிருப்பாங்க. இந்த திருத்தத்தின் மூலமாக இணைச்சிருப்பாங்க. அதில் 243B என்பது இதை சொல்லும், 3 அடுக்கு முறையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லும். இதை வந்து 11வது அட்டவணையில் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. சரி, என்னென்னு பாருங்களேன். அதாவது கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து இருக்கணும், மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து இருக்கணும், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட மாநிலமாக இருந்தால் அங்கே தான் இடைநிலை பஞ்சாயத்து இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் கிராம சபை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 11th புத்தகங்க. அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ், நகரபாலிகா இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக நோட்ஸாக கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். விடை 22 மொழிகள். இது எங்கே இருக்கும்னா, இது வந்து 10ஆம் வகுப்புலேயே இருக்கும். 10ஆம் வகுப்பில் என்ன பாடம்? இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாடம். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதி 17இல் 343லேருந்து 351 வரை இருக்கிற சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகளை பற்றி கூறுகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா 8வது அட்டவணை இன்னும் ஒன்று இருக்குது. அதில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் 14 மொழிகள் இருந்தது, இப்போ 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. இதை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 2004ஆம் ஆண்டு செம்மொழி அப்படிங்கிற புதிய கேட்டகரி உருவாக்குனாங்க. இந்தியாவுடைய முதல் செம்மொழி தமிழ்மொழி 2004 அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இப்போ 6 மொழி தான் கிடையாது, இப்போ போன வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மொழின்னு நினைக்கிறேன். நாமளே வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு மறந்துருச்சு. சரிங்களா, அடிக்கடி பார்க்காதனால எனக்கே மறந்துருச்சு. ஸோ எத்தனை மொழிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்தது 5வது கேள்வி. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு. அதாவது வேறுபட்ட மொழி, வேறுபட்ட கலாச்சாரம் யார் இருக்கும்? அதாவது எல்லாருமே சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள குறிப்பிடுறாங்க. வேறுபட்ட மொழிகள் இருக்குது, வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்குது, அதை அரசாங்கம் பாதுகாக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பிரிவு 29ல் 1. 29 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இது எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பில் இருக்குங்க. 10ஆம் வகுப்பில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுபான்மையருடைய கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 அப்படிங்கிறது சிறுபான்மையருடைய மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 30 சிறுபான்மையினர்கள் அவங்க கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா,
இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க முக்கியம். சரிங்களா? அடுத்தது சொத்துரிமையை சேர்த்து பார்த்து விட்ருவோம். ஏன்னா சொத்துரிமை தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 31 வந்து சொத்துரிமை இருந்திருக்கும். 31 சொத்துரிமையை வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி அதன் மூலமாக அதை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து பகுதி 12 பிரிவு 300A சட்ட உரிமையை வச்சுட்டாங்க. இதை வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்தது கேள்வியை பார்க்கலாமா? 6வது கேள்வி, இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் ஆனது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? அதாவது 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குனாங்க. அந்த நீதிமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு தான் உருவாக்கப்பட்டது. ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்படி தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. இதை வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்கோம்னா 8th இருக்கும், 12th இருக்கும். நம்ம எடுத்துருக்கிறது 12th எடுத்திருக்கோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1935 இந்திய அரசு சட்டம் என்பது ஒரு மைல்கல் சட்டமாகும். 1937ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. கூட்டாட்சி நீதிமன்றமாக 1937 உருவாக்குனாங்க. அது 1950 இந்திய உச்ச நீதிமன்றமாக மாறுச்சு. குறிப்பாக எப்போ மாறுச்சுன்னு பாருங்கள். 1950 ஜனவரி 26 மாறியிருக்கு. உறுப்பு 124 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்கிறது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 1, 2, 4 என்பது உச்ச நீதிமன்றத்தோட தொடர்புடைய சட்டப்பிரிவு. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 7வது கேள்வி, கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, இந்த குழுக்களை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். இந்த மாதிரி குழுக்களை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாமா? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3, 1, 2 சரி. ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதற்கு அடுத்தது வந்தது அசோக் மேத்தா, அடுத்து வந்தது எல்எம் சிங்வி குழு. இதுதான் ஆன்சர். இதை பற்றி 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் ஷார்ட்கட் போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பல்லுக்கு 57, அசோக்குக்கு வயது 78, ராவுக்கு 85, சிங்குக்கு 86, இப்படி வந்து ஷார்ட்கட் வச்சுருந்தாங்க. பார்க்கவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது பல்வந்த்ராய் மேத்தா குழு. இந்த குழு என்ன சொல்லியிருக்கோம்? 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அசோக் மேத்தா குழு 1977 உருவாக்குனாங்க. 2 அடுக்கு முறையை கொண்டு வரணும், அனைத்து நிலையிலும் அரசியல் கட்சிகள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1985 வந்து ஜிவிகே ராவ் குழு திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் வேறற்ற பொருட்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து எல்எம் சிங்வி குழு 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இந்த குழுவுடைய பரிந்துரையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடியலன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 8வது கேள்வி, பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா? எந்த சட்டப்பிரிவை அடிப்படையாக வச்சு பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். சட்டப்பிரிவு 56(1)B மற்றும் 61. இதில் வந்து 61 இதை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. 10th இருக்கும், 12th இருக்கும். சரி, பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 12th கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதவி நீக்கம் அரசியலமைப்புடைய 61வது சட்டப்பிரிப்பை வச்சு குடியரசுத் தலைவர் மீது கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இதுக்கு 2 அவையில் எந்த அவையில் வேண்டுமானம் தீர்மானம் கொண்டு வரலாம். ஆனால் மொத்த உறுப்பினர்களில் 4/1 பகுதியினர் கையொப்பம் இடணும். கையெழுத்து போட்டு ஒரு தீர்மான நகலை அவர்கிட்ட கொடுக்கணும். குறைஞ்சது 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு முன்னறிவிப்பு கொடுக்கணும். அப்புறம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவரை பதவியிலேருந்து விலக்கிடுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 56 பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் என இந்திய அரசியலமைப்புடைய உறுப்பு 56 குறிப்பிடுகிறது. ஸோ இதை வச்சு தான் கேட்டிருப்பாங்க போல இருக்கே. 56 பேஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 56, 61 அவருடைய பதவி காலத்தை பற்றியது அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமையை பற்றி எந்த விதிகளில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. முன்னாடி தான் பார்த்தோம்.
விதி 51A சொல்லியிருப்பாங்க. அடுத்து 10வது கேள்வி, இறுதி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு. எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது? 5 எதை பற்றியதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை இந்திய குடியுரிமை, அதை பற்றி சொல்லக்கூடியது. இதை பற்றி 8லேயும் சொல்லியிருப்பாங்க, 10லேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம 10ல் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா நேற்று தான் இதையும் பார்த்தோம், திரும்ப ரீகால் பண்ணுவோம். இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2ல் சட்டப்பிரிவு 5ல் ஆரம்பித்து 11 வரை இருக்கிற பிரிவுகள் குடியுரிமையை பற்றி சொல்லுது. குடியுரிமையை எப்படி வழங்கலாம், எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி குடியுரிமை சட்டம் 1955 குறிப்பிடுது. இதை 9 முறை திருத்தி இருக்கிறார்கள். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 9 முறை திருத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி ஒருத்தர் 5 வழியில் குடியுரிமையை வாங்கலாம், 3 வழியில் குடியுரிமையை இழக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ முடிஞ்சது. இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.